This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேத்து நேத்து ஏ போர்டு பார்த்தீங்களா? நம்ம சொன்ன மாதிரியே நேத்து ஏ போர்டு வந்துச்சு பார்த்தீங்களா? பாருங்க அப்படியே மார்க் பண்றேன். அப்படியே இப்படியே வச்சுட்டான் பார்த்தீங்களா? ஆ இல்ல பாருங்க அப்படியே அந்த 6 நம்பர் வந்துருச்சு இல்லைங்களா? அதான் நேத்து நாம வந்து ஸ்ட்ராங்கா 2-7 ஏ போர்டில் சொன்னோம். பட் லைன் எடுக்கும்போது நாம வைக்கல. இருந்தாலும் 2-7 ஏ போர்டில் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு 2-7 ஏ போர்டில் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ நேற்று வழக்கம் போல் நம்மளது போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏ போர்டு பாஸ் ஆகிடுச்சு. இப்போ சி போர்டு இன்னைக்கு இப்போ ஒரு லைன் வருதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 நாளாக அந்த லைனை அடிச்சிட்டு இருக்கான். 6-7 நாளாக அடிச்சிட்டு இருக்கான். இப்போ கவனிங்க எப்படி அதில் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ரெட் லைனை இங்கே பாருங்க, இந்த ரெட் லைனை அப்படியே இங்கே தள்ளி வைக்கிறேன். ஓகேவா? இந்த எல்லோ லைனை எடுத்துடுறேன். ஓகேவா? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெட் லைனை கவனிங்க. இந்த லைன் அப்படியே வருது பாருங்க. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க. இங்கே பாருங்க, அப்படியே மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்க. ஓகேவா? இங்கே பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வைக்கிறேன்னா அப்புறம் அப்படியே இருங்க. இப்போ இங்கே பாருங்க. இப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? அதாவது டிசம்பர் மந்த்து கடைசி நாள்லேருந்து எடுத்துக்குவோம். ஓகேவா? டிசம்பர் மந்த் கடைசி நாள் என்னங்க இருக்கு? சி போர்டு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அங்கே பாருங்க, சி போர்டு மட்டும் நீங்கள் பாருங்கள். டிசம்பர் மந்த் கடைசி என்ன இருக்கு? சைபர் இருக்கு இல்லைங்களா? ஓகே, அப்படியே வாங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அங்கே பாருங்க, இங்கே மார்க் பண்ணியிருக்கல. இங்கே பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சைபருக்கு இங்கே பவரில் ஐயோ இருங்க, சைபருக்கு இங்கே பவரில் என்ன இருக்கு? 5 பாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? அடுத்தது இங்கே வாங்க, என்னங்க இருக்கு? சி போர்டில் என்னங்க இருக்கு? இங்கே அடுத்து என்னங்க இருக்கு? 2 இருக்கு இல்லைங்களா? அப்படியே வாங்க. இப்போ 2க்கு இங்கே பாருங்க, என்ன கரெக்டாக 2க்கு 2 இருக்குங்களா? அப்படியே வாங்க, மறுபடியும் வாங்க. இங்கே என்னங்க இருக்கு? அடுத்தது 5 இருக்கு இல்லைங்களா? அப்படியே வாங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. 5க்கு இங்கே சைபர் இருக்கு. மறுபடியும் அப்படியே வாங்க. இங்கே என்னங்க இருக்கு? 7 இருக்கு. மறுபடியும் அப்படியே வாங்க. 7க்கு 7 இருக்கு. பார்த்தீங்களா? அப்படியே வந்துட்டு இருக்கு சி போர்டு. அப்புறம் இப்படி வாங்க, மறுபடியும் வாங்க. என்ன இருக்கு? சைபர் இருக்கு. இங்க பாருங்க, என்ன இருக்கு? சைபருக்கு என்னங்க வச்சிருந்தா முந்தானத்து? 5 பவர் இல்லைங்களா? அப்படியே வாசம் இருக்கு. மறுபடியும் வாங்க, இங்க என்னங்க இருக்கு? சைபர் இருக்கு இல்லைங்களா? அப்படியே பாருங்க, சைபர் இருக்கு. நேத்து என்னங்க அடிச்சான்? சைபர். ஓகேவா? கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 நாளா பாத்தீங்கன்னா இந்த லைன்ல சி போர்டு நம்பர்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்கு பவர்ல. ஓகேவா? ஓகே, இது எப்படி பவர்ல வருதுன்னு நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? இப்போ இந்த ஓகே வந்திருக்கு. இன்னைக்கு இங்க 5 இருக்கு. ஓகேவா? அப்ப 5ங்கிறப்போ இன்னைக்கு இங்க 5ங்கிறப்போ நமக்கு இங்க 5 சைபரா வரணும். அந்த 5 சைபரோல எது 5 வருமா சைபர் வருமா ஒரு கேள்வி இருக்குல்ல. ப்ரியாரிட்டி எதுக்கு அதிகமா கொடுக்கலாங்கிறது இருக்குல்ல. ஸோ அதை பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, கவனிங்க. இப்போ இங்க ஜீரோவுக்கு, அதாவது இங்க டிசம்பர் மந்த் ஜீரோவுக்கு பவர் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்ண பவர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா 5 வச்சிருக்கான். அடுத்தது பாருங்க, 2 2 ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கான். புரியுதுங்களா? டிசம்பர் மந்த் ஜீரோவை பவர் பண்ணியிருக்கான். 2 ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கான். அடுத்தது 1 ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டாலும் அடுத்தது பாருங்க 5 பவர் பண்ணியிருப்பான். அங்க பாருங்க 5 பவர் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? சைபர் இருக்கு. அடுத்தது பாருங்க 7 ஸ்ட்ரெயிட்டா வச்சிருப்பான். பாருங்க, அப்படி வச்சிருப்பான் பவர் பண்ணாம. ஒரு நாள் பவர் பண்ணி ஒரு நாள் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கான். புரியுதுங்களா? 7 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கான். அடுத்தது பாருங்க, சைபரை பவர் பண்ணிப்பான். பாருங்க பாருங்க, சைபர் என்ன பண்ணியிருக்கான் தெரியுதுங்களா? பவர் பண்ணியிருக்கான். பார்த்தீங்களா? சைபருக்கு 5 பவர் பண்ணியிருக்கான். அப்புறம் நேத்து அப்போ அது பவர் பண்ண அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா வைக்கணுமா? அங்கே பாருங்க, சைபர். பார்த்தீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக நேற்று கொடுத்து வச்சுட்டான். அப்போ சைபருக்கு 5 ஸ்ட்ரெயிட்டா வச்சு, சைபர் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டா இல்லைங்களா? அப்போ ஸ்ட்ரெயிட்டா வச்சா இன்னைக்கு ஒரு நாள் விட்டு என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும்? அந்த 5 என்ன பண்ணணும்? பவர் பண்ணணும். ஓகேவா? இப்படி வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறான், அடுத்த நாள் பவர் பண்ணுறான். ஒரு நாள் ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறான், அடுத்த நாள் பவர் பண்ணுறான். புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த 5 என்னங்க பண்ணணும்? நேற்று சைபர் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டான் இல்லையா? இப்போ இன்னைக்கு அந்த 5 என்னங்க பண்ணணும்? சி போர்டில் வந்து அந்த 5 பவர் பண்ணணும். அப்போ ஜீரோ, சி போர்டில் ஜீரோ தான் ப்ரியாரிட்டி. ப்ரியாரிட்டி ஜீரோ. 70% ஜீரோ ப்ரியாரிட்டி, 5% ஒன்லி எப்படி சொல்றது, 5க்கு ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு? 5க்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இன்னைக்கு சி போர்டில் ஜீரோ வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஜீரோ வச்சு ப்ளே பண்ணலாம். அதை விட கொஞ்சம் கம்மியாக 5 வச்சு ப்ளே பண்ணலாம். ஸோ ஜீரோ
சேஃப்டிக்கு 5, ஓகேவா? நம்ம ஸ்ட்ராங் பிளேக்கு 0, ஓகேவா? ஏன்னா பவர் பண்ணி தான், ஏன்னா நெட் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டான். ஸோ இன்னைக்கு பவர் பண்ணி அப்படிதான் இந்த 6 நாளாக வந்துட்டு இருக்கு. ஒரு வேளை இது வச்சானா சி போர்டில் 0 ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அல்ல 5, ஓகேங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம லைனையும் பார்ப்போம். சி போர்டில் 0 வர மாதிரி லைன் வருதுன்னு நம்ம பார்ப்போம். கவனமா கவனிங்க. இப்போ இந்த லைனை கவனிங்க. நேற்று வந்து நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, முந்தினத்து வந்து ரிசல்ட் வந்து 985 வந்துருந்துச்சு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து அது பக்கத்து நம்பர் எடுப்பான்னு சொல்லி இதை கொடுத்துருந்தேன். ஓகே, நேற்று கவனிச்சு உங்களுக்கு தெரியும். இதை பாருங்க, மார்க் பண்றேன், அப்படியே பாருங்க இங்க. ஓகே ஓகே, ஜஸ்ட் மிட். இப்போ இங்க பாருங்க, முந்தினத்து ரிசல்ட் வந்து என்னங்க 985, ஓகேவா? இப்படி பாருங்க, நேற்று வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, நேற்று வீடியோல இந்த மாதிரி 985 வந்திருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்து நம்பர் இப்படி எடுப்பான். ஸோ 684 639 வாய்ப்பு அதிகம்னு சொல்லி நேற்று இந்த லைனை கொடுத்துருந்தேன். பட் ஆனால் வரலைங்க, ஓகேங்களா? இந்த லைன் வரல, நான் கொடுத்த லைன் வரல. ஆனால் நான் கொடுத்த மெத்தேடு வந்துருந்துச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா, அப்படியே நம்பர்ஸ் பக்கத்தில் வந்துருந்துச்சு. இங்கே 985 இருக்குங்களா முந்தின ரிசல்ட்டு, இங்கே அப்படியே வாங்கினேன், இங்கே வாங்கினேன், அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்கினேன். இங்கே பாருங்க என்னங்க இருக்கு, இங்கே பாருங்க, இங்கே என்னங்க இருக்கு, அப்படியே பாருங்க, ஃபோன் பண்ணுறேன், என்னங்க இருக்கு பார்த்தீங்களா? முந்தானாத்து ரிசல்ட்டு 985ங்க, ஓகேங்களா? அப்போ பி போர்டில் பவர்ல இங்க நம்பர் இருக்கு 935 இருக்கு, ஓகேவா? அப்போ இந்த பக்கத்துல பாருங்களேன், 935 பக்கத்துல பாருங்களேன், தெரியுதுங்களா நான் ஏன் அதை கொடுக்குறேன்? இது மிஸ் ஆயிடுச்சுதான், பட் வந்து நான் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுதுங்களா? பாருங்க, பாத்தீங்களா? 210ங்க, அப்படியே வந்துருக்கு பாத்தீங்கன்னா. இதனாலதாங்க நான் அந்த லைன் எடுத்து கொடுத்தேன். ஸோ 985 இருக்கு, ஸோ பக்கத்துல அதை தான் எடுப்பான்னு நினைச்சு கொடுத்தேன். ஆனா பாருங்க, ஏ போர்ட்லயும் இங்க 2 இருக்கு. நேற்று நான் மிஸ் பண்ணிட்டோம், பட் நேற்று வீடியோ கவனமா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கலாம் இல்லையா? ஸோ 210 அப்படியே வச்சுட்டான் பாத்தீங்களா நேற்று? ஸோ அதுதாங்க, நான் அதனால தான் இந்த இந்த மாதிரி பக்கத்துல சான்ஸ் இருந்தா நான் கொடுத்துறது, ஓகேங்களா? ஸோ நேற்று நமக்கு இதை எடுத்திருந்தோம்னா கண்டிப்பா வாய்ப்பு இருந்துருங்க. பாத்தீங்களா, 3 நம்பருமே நான் உட்காந்துருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ எதுக்கு சொல்றேன் இது அப்படின்னா, இப்ப அப்படியே பக்கத்து இந்த லைனை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மேல வாங்க. இப்போ இங்க பாருங்க, ஓகேவா? இப்போ இங்க மார்க் பண்றேன், கவனிங்க, இங்க பாருங்க. இப்போ அதே மாதிரி இங்க பாத்தீங்களா, அப்போ முந்தா நேரத்து 935 பவர் பண்ணி 285, 210 வச்சிருக்கான் இல்லைங்களா? பக்கத்து நம்பர் எடுத்திருக்கான். அப்போ அதே லைன்ல பக்கத்து இதுல பாத்தீங்கன்னா மே மந்த்ல 210 இங்க இருக்கு இல்லைங்களா? 210 இருக்கு. அப்போ நேத்து அடிச்ச ரிசல்ட் இங்க இருக்கும்போது இன்னைக்கு பாருங்க 928 இல்ல 829, இல்லைங்க 829, 928 இல்ல 892 இல்லைங்களா? 2979, ஓகேங்களா? 42 இந்த மாதிரி வரதுக்கு 24 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். இந்த 3 நம்பரை எடுத்து வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம், ஓகேவா? ஸோ இதை வச்சு மட்டும் நான் சொல்லல, இன்னொரு லைன் காமிக்கிறேன், பெஸ்டான லைன், அதையும் கவனிங்க கவனமா. அதுல எப்படி இந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம், ஓகேவா? அது மட்டும் இல்ல, நம்ம சி போர்ட்ல 0 பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்ப 0 பார்க்குறப்போ இங்க பாருங்க, நான் அப்படியே இன்னொரு கலர்ல மார்க் பண்றேன், கிரீன் கலர்ல. 0 பார்க்குறப்போ நாம இதே பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படியும் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ 290, ஓகேங்களா? 290 அப்படின்னு வர்றதுக்கு பாசிபிள் அதிகம். இல்ல 740 இல்லைங்களா? 45 இந்த மாதிரி வரதுக்கு 40 இல்லை 0 தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், இந்த வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ இன்னொரு கம்பேரிஷன் இருக்கு, இதே லிங்க் பண்ணி இருக்கு, இதே லைன் வருது, அதை காமிக்கிறேன், கவனமா கவனிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓ, இப்போ இந்த லைன்ல ப்ளூ கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க, ப்ளூ கலர் பாக்ஸ், ரெட் கலர் பாக்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் என்ன அடிச்சாங்க நம்மளதுல 665 அடிச்சாங்க, ஓகேங்களா? 665. ஸோ 66க்கு 65 என்ன இருக்கு, 55 இருக்கு, ஓகேங்களா? இங்க 55 இருக்கு. ஸோ இங்க பாஸ் ஆயிருக்கு, அந்த பேட்டர்னும் வந்திருக்கு, ஓகேவா? அப்ப அடுத்தது வாங்க, அப்படியே அடுத்து மாத்தி வைக்கிற பாருங்க, என்னங்க இருக்கு, 894 இருக்கு இல்லைங்களா? 894. ஆனா அதுக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட் 462. உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பர் பாஸ் பண்ணி 2 நம்பர் பாஸ் பண்ணி அப்படியே கடைசி என்ன பண்ணுவான், 3 நம்பரும் கடைசியை கொண்டு வந்து பாஸ் பண்ணி நிறுத்துவோம் ஒரு லைனை, ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 462. ஸோ 4க்கு 4 இங்க பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 9க்கு 6, உங்களுக்கு தெரியல, 9 6 காம்பினேஷன் அப்படி பாஸ் ஆயிருக்கு. அப்போ அடுத்த நாள் வாங்க, என்னங்க இருக்கு, 339 இருக்கு, ஓகேங்களா? இது ஆக்சுவலி ஒரு பழைய சார்ட்டா எடுத்திருக்கேன். 339, ஓகேங்களா? அந்த 339க்கு என்ன ரிசல்ட் வந்து தெரியுங்களா? நம்மளதுல 330ன்னு வந்துச்சுங்க, ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, அப்படியே ஒரு நம்பர் பாஸ் ஆகி பாஸ் ஆகி இப்ப என்ன ஆச்சு, 2 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு, பாத்தீங்களா? அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட், அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, மாத்திக்கிறேன், அப்படியே பாருங்க, 575 இருக்கு. நமக்கு அடுத்த நாள் அந்த ரிசல்ட் இருக்குங்களா?
300 307ங்க. 307 அடுத்த ரிசல்ட் வந்துச்சு. 07ங்க பாருங்க. அப்படியே அங்க பாருங்க என்ன இருக்கு? 57 புரியுதுங்களா? 57. அப்போ இதுல 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இப்ப அடுத்தது பாக்குற பாருங்க. அப்படியே கவனமா கவனிங்க. 959 இங்க இருக்கு இல்லைங்களா? ஆனா ரிசல்ட் நேற்று முந்தின தானே வந்துச்சு நமக்கு. முந்தின தானே வந்துச்சு ரிசல்ட். 985 ஓகேங்களா? இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 959. அப்ப பாருங்களேன். 959 பாத்தீங்களா? ஏ போர்டு பாஸ், பி போர்டு பாஸ் ஓகேங்களா? அதாவது இப்படி பாருங்க. 958 959 கிட்ட வந்துட்டான் பாத்தீங்களா? 958 959 2 நம்பர் பாஸ். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டான். அப்போ நேத்து பாருங்களேன், மாத்தி வைக்கிறேன். அப்படி கவனமா கவனிங்க. நேத்து என்னங்க பாருங்க, இங்க என்னங்க இருக்கு நேத்து பாருங்க. மாத்திக்கிறோம். பாக்ஸ் என்னங்க இருக்கு? 265 அப்படியே வாங்கலாங்க. 265 நேத்து ரிசல்ட். நேத்து என்னங்க ரிசல்ட்? நேத்து 210 இல்லைங்களா? என்னங்க வந்திருக்கு? 265 பாத்தீங்களா? அப்படியே 1 நம்பர் பாஸ் ஆகி 2 நம்பர் பாஸ் ஆகி 3 நம்பரும் பாருங்க பவர்ல பாஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? 2க்கு 2 பாஸ், 1க்கு பவர்ல 6, 0க்கு 5 புரியுதுங்களா? அப்படியே பாருங்க எப்படி பாஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பாக்ஸ் மறுபடியும் மாத்திர பாருங்க. இன்னைக்கு என்னங்க இங்க இருக்கு? என்னங்க இருக்கு இங்க பாருங்க. 928 இந்த நம்பர் நம்ம இங்க பார்த்த மாதிரி இல்ல? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி நான் வந்து அந்த 210 பக்கத்துல நான் மார்க் பண்ணி காமிச்சேன். என்ன மார்க் பண்ணி காமிச்சேன்? 800 என்ன மார்க் பண்ணி காமிச்சேன்? 829 மார்க் பண்ணி காமிச்சேனா? அப்போ 829 மார்க் பண்ணி காமிக்கிறப்ப இங்க என்ன இருக்கு? 928 ஓகேங்களா? அந்த 3 நம்பர் அப்படியே வந்து பாத்தீங்களா? அப்போ 928 இங்க இருக்கு. 928 இங்க இருக்கு. 829 மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்ப அந்த 3 நம்பர் அப்படியே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி லைன் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே திருப்பி எடுத்து ஏதாவது பவர்ல தான் பாஸ் ஆயிருக்குங்க. ஃபுல் நம்பர் வைக்கல. ஒருவேளை இன்னைக்கு திருப்பி இல்லைங்களா 829ஆவோ இல்ல 928ஆவோ பவர் பண்ணாம அப்படி வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்குங்க. ஓகேங்களா? சோ இதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணலாம்? இது எப்படி பவர்ல வருமா எப்படி வருமான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த லைன் நம்ம பார்த்துதாங்க ஆகணும். நம்ம சி போர்ட்ல 05 தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இருந்தாலும் நீங்க இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 நாளா இதுலயே என்ன ஆகிட்டு வருது? இந்த லைன் ஃபாலோ ஆயிட்டு வருது. இன்னொன்னு நீங்க யோசிக்கணும். சி போர்ட்ல நம்ம 0 பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நாம இன்னொரு மார்க் டவுன் பண்ணி காமிச்சோம்ல, அதுல அந்த 210 பக்கத்துல இருந்து என்னங்க இருந்துச்சு? 290 இருந்துச்சு இல்லைங்களா? நான் பார்த்தோமா 290 இருந்துச்சா? அப்படி பார்க்கும்போது கூட இங்க பாருங்க 299 இங்க இருக்கு. அப்போ 299 பக்கத்து கூட 0 ஒன்று ட்ரை பண்ணி 290 இல்ல 740 இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? கரெக்டுங்களா? ஸோ ரெண்டுக்குமே இது மேட்ச் ஆகுது. ஸோ 290 வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி 928 829 892 இந்த மாதிரி வரத்துக்கும் பாசிபிள் அதிகங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்பர் கொடுத்துருவோம். ஸோ நீங்களும் உங்க கம்பேரிஷன்லாம் பாருங்க. பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நல்லபடியா இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வரட்டும். இதுல ஒரு 6 நம்பர் நம்ம பார்த்து வச்சு தான் கொடுத்துருக்கேன். இதுல ஏ போல 2 4 அப்படியே மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன். பி போல 4 2, சி போல 0 4. அதே மாதிரி 829 822 நான் பார்த்த லைன் கொடுத்துருக்கேன். 290 அப்படியே 246 தான் மாற்றி கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் கம்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.